எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் த லெட்டர் ஆஃப் அ பிஸ்னஸ் மேன் டு ஹிஸ் சன் என்கின்ற புத்தகத்தில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற டாப்பிக்கை ரொம்ப தெளிவாக அருமையாக விளக்கி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். அதாவது இந்த புத்தகத்தில் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அனுபவம் என்பது வெறுமனே பல வருடங்கள் வாழ்ந்ததல்ல, நடந்த விஷயங்களிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முறை அதை சிறப்பாக பயன்படுத்துவது என்று சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் முக்கியம்னு இந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அந்த புத்தகத்தில் அவங்க சொல்கிற விளக்கம் என்னென்னா, புத்தக அறிவு நமக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள உதவும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அதை நடைமுறையில் பயன்படுத்த கற்றுக் கொடுக்கும். இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு பிஸ்னஸில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் செய்ய வேண்டும் என்று புத்தகத்தில் படிக்கலாம். ஆனால் உண்மையான கஸ்டமர் கோபமாக பேசும்போது அதை அமைதியாக ஹேண்டில் செய்வது எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் டெவலப் ஆகும். தவறுகள், அதிலிருந்து கிடைக்கும் அனுபவங்கள். ஒரு தவறு நடந்தால் அது வெறும் லாஸ் அல்ல. தவறு நடக்குது, அதை பகுப்பாய்வு பண்ணுறோம், அதிலேருந்து பாடம் கற்றுக்குறோம், அதிலேருந்து பெட்டரான டெசிஷன் எடுக்க கற்றுக்குறோம் என்று மாற்றினால் அந்த மிஸ்டேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது. உதாரணம், ஒருவரை பிஸ்னஸ் பார்ட்னராக தேர்வு செய்தாய், பிறகு அவர் நம்பிக்கைக்குரியவர் இல்லை என்று தெரிந்தது. அதிலிருந்து அடுத்த முறை பார்ட்னரை தேர்வு செய்யும்போது கேரக்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபினான்சியல் பிஹேவியர் ஆகியவற்றை கவனிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸுக்கு வயது மட்டும் காரணமல்ல. வயது அதிகம் என்றால் ஆட்டோமேட்டிக்கலி அதிக ஞானம் இருக்கும் என்று இல்லை. ஒருவர் 10 வருடம் ஒரே தவறை ரிப்பீட் செய்தால் அது 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. ஒரு வருட எக்ஸ்பீரியன்ஸை 10 முறை ரிப்பீட் செய்தது போல இருக்கலாம். முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஞானம். மற்றவர்களின் அனுபவத்தை பயன்படுத்தலாம். நீயே எல்லா மிஸ்டேக்ஸையும் செய்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் செய்த தவறுகள், பெற்ற வெற்றிகள், பிஸ்னஸ் பாடங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் இவற்றை படித்து கற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் புக்ஸ், மென்டர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளின் அனுபவங்கள் முக்கியம் என்று சொல்கிறோம். என்டர்பிரீனியருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு என்டர்பிரீனியர் தினமும் டெசிஷன் எடுக்கிறார். ஒவ்வொரு டெசிஷனிலும் ஒரு பாடம் கிடைக்கும். கஸ்டமர் பிஹேவியர்லேருந்து அனுபவம், மார்க்கெட் ஃபெயிலியர்லேருந்து அனுபவம், சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்லேருந்து அனுபவம், பேட் எம்ப்ளாயி செலெக்ஷன்லேருந்து அனுபவம், நெகோட்டியேஷன்லேருந்து அனுபவம். இந்த அனுபவங்கள் சேர்ந்து அவருடைய பிஸ்னஸ் ஜட்ஜ்மெண்ட்டை உருவாக்கின்றன. முக்கியமான பாடம், அறிவு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும். அனுபவம் அதை உண்மையான சூழ்நிலையில் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். அறிவு எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரிய வைக்கும். அதனால் இந்த டாப்பிக்கின் ஒரு அருமையான கருத்து என்னென்னா, வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடமாக மாற்றினால் காலம் செல்ல செல்ல உன் ஜட்ஜ்மெண்ட் வலுவாகும். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.